ஒரு ஹை கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ரெண்டுத்துக்குமே ஏற்றமான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறது. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாவில் தான் நிற்கிறோம். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த ஏரியாவை தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜிஹெச்சுக்கு அப்படியே பேக் சைடில் நம்ம வாசன்வேலி அந்த இடத்துல தான் நிற்கிறோம். வாசன்வேலி 3rd கிராஸில் தான் நமக்கு இந்த வீடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு அமைஞ்சிருக்கு. இதோட ஃபுல் வீலாக தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா எலிவேஷனை பொறுத்து தான் நமக்கு வீடு எப்படி இருக்கும் தெரியும். இதோட எலிவேஷனை பாருங்கள். டோட்டலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கிடெக்சர் எலிவேஷன் தான். ஃபுல்லாகவே நம்ம பிரிக் ஒரு பிளாஸ்டிங் மாதிரியே கொடுத்து நமக்கு அதுக்கேற்ற ஹெட்ரூம் ஒன்று நம்ம போட்டு அதுக்கு மேலே நம்ம கரெக்டாக இது வந்து ஃபேஸிங் நமக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் நம்ம இந்த வீடு கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற வாஸ்துபடி நமக்கு தென்மேற்குல வந்து கரெக்டாக நமக்கு குபேரமுலன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் தான் நமக்கு ஹைட்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹைட்டாக கொடுத்து அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம். வாட்டர் டேங்க் வச்சிருக்கனால அந்த இடம் கரெக்டாக அந்த ஏரியாவில் வந்து வாட்டர் டேங்க் அதனால தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காது. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான இந்த கேட்டில் பாருங்கள், நம்ம எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே கிரேட் லைன் நமக்கு ஃபுல்லாகவே இந்த இது ஃபுல்லாகவே எம்எஸ்ல பண்ணியிருக்கிறது தான். இருந்தாலும் நம்ம டிசைனுக்காண்டி இதை ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷெராவுட்னு சொல்லுவோம். அந்த வுட்டில் நமக்கு வந்து டிசைன் பண்ணி எல்லாமே நமக்கு ஒயர் கட்டில் தான் நமக்கு பண்ணது. இப்போ வீட்டுக்குள்ளே வாங்க. நமக்கு இது கார் பார்க்கிங்கான கேட்டு, தாராளமான ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம விக்கெட் கேட்டு இன்னொன்று தனியா இருக்கு நமக்கு உள்ள வரத்துக்கு. உள்ள வந்தோடனே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்க. நல்ல லக்ஸரியான காருக்குள்ள தாராளமா அந்த ஸ்பேஸ்ல நிப்பாட்டிக்கலாம் நமக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான இருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி மெயின் டிபி இது வந்து டிபி லைன் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நம்ம நார்மலா கிரவுண்ட் லெவல்ல இருந்து பேஸ்மெண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 3 feet இருந்தா போதும். கார் பார்க்கிங் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து நம்ம 1 feet தாராளமான ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து கரெக்டா நமக்கு வரத்துக்கான பார்க்கிங் ஸ்பேஸும் அதே மாதிரி இருக்கும். இன்னொன்று பேஸ்மெண்ட் ஹைட், வீட்டுக்குள்ள போற பேஸ்மெண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா தாராளமா 3 feet கொடுத்துருக்கோம். அந்த 3 feetக்குமே நமக்கு உண்டான ஃபுல்லா டைல் ஒர்க்கு கம்ப்ளீட்டா இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். நம்ம இந்த டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் நமக்கு. அதனால இது அவ்வளோ சீக்கிரம் பிரேக்காகவும் ஆகாது, நமக்கு நல்லா லைஃப் லாங் வரும். இது நமக்கு இங்கே ஃப்ரண்ட்லேயே நமக்கு செப்டிக் டேங்க் தனியாக கொடுத்தாச்சு. செப்டிக் டேங்க் நாளைக்கு நம்ம இங்கே எல்லாம் இப்போ அப்கமிங் கார்பரேஷன் இல்லை, இப்போ கார்பரேஷனுக்கு டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால செப்டிக் டேங்க் லைன் நமக்கு இப்போ கார்பரேஷன்லேருந்து நமக்கு டோட்டலாக பாதாள அந்த மாதிரி இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இதுலேருந்தே பைப் லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடுமே ஸ்பேஸ் பாருங்க. நமக்கு ஒரு 2 wheeler ஆறு காரு ரோட்டில் இருந்தாவே தாராளமாக இந்த ஸ்பேஸ்லேயே நிப்பாட்டிக்கலாம். இதுதான் நான் சொன்ன உங்களுக்கு எலிவேஷன் ஒர்க். இந்த இடத்துல ஃபுல்லாகவே பாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எலிவேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட்ல பண்ணது இல்லை. இதுக்கான நமக்கு ஸ்டோன்ஸ் எலிவேஷன் ஸ்டோன்ஸும் தனியாக இருக்கும். அந்த இதில் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணது. பெயிண்ட்ல பண்ணால் நமக்கு வந்து பெருசாக நமக்கு வந்து இன்ச்சஸ் தெரியாது. வெளியிலேருந்து எலிவேஷன் பார்க்கறதுக்கு இந்த இடம் தாராளமான ஒரு ஸ்பேஸ் இங்கே ஃபுல்லாக கொடுத்து நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஷெராவுட்ல பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து லைஃப் லாங் வரும். நம்மளால இந்த மெட்டீரியல்லாம் நம்ம போட்டு தாராளமாக இதில் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னன்ட்டு. அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல ஒரு ஹேண்ட் ரைல்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு ஸ்டோன் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு 3 steps நம்ம மேலே ஏறிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டுக்காண்டி நம்ம இதை கொடுத்துருக்கோம். இப்போ ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைல்ஸுக்காண்டி இந்த நம்ம இதில் எஸ்எஸ்லேயே கொடுத்தாச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கப்போ நம்ம எஸ்எஸ்ல தாராளமாக கொடுக்கலாம். வெளியில இருந்தால் நம்ம எம்எஸ்ல கொடுத்தோம்னா அது லைஃப் லாங் வரும். எஸ்எஸ் வந்து வீட்டுக்குள்ளே கவர் ஆகுறதுனால தாராளமாக நம்ம அதை கொடுத்துக்கலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம சேஃப்டி கேட்டே நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு மஸ்கிட்டோ நெட் அடிச்சு எல்லாமே நம்ம எம்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம். இந்த சேஃப்டி கேட்டு டோர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டீக்குட்ல பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக்குட்ல பண்ண டோர் தான். ஆனால் இப்போ நம்ம செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்டினுனால கார்விங்ஸ் எல்லாமே அந்த டிசைனில் பண்ணியிருக்காரு. இது நம்ம சேல்ஸுக்கான வீடியோ தான். நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு உண்டான மெட்டீரியல்லாம் நம்ம டோரும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம உள்ள போய் பார்ப்போம். உள்ள வந்தீங்கனால ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் நீங்க பாக்குறது. ஏன்னா இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1650. இதுல பில்டப் பாத்தீங்கன்னா 1350. அப்படின்னா நீங்க பாத்துக்கங்க எவ்வளவு ஸ்பேஸ் நமக்கு இருக்குன்ட்டு. தாராளமா நமக்கு வந்து ஹாலோட ஸ்பேஸே நீங்க பாத்தீங்கன்னா 16க்கு 12 அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு. டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம விட்ருபை டைல்ஸ் தான் போட்டிருக்குது. எல்லாமே 4x2 சைஸ்ல போட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு ஹாலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த்ல நமக்கு தெரியும். ஹால் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பேஷியஸ்க்கு ஏற்ற மாதிரியே நமக்கு விண்டோவும் வென்டிலேஷன் காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு 4 விண்டோ நம்ம இதில் போட்டிருக்கோம். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக யூபிசியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கு வந்து டோர்ஸ் நம்ம விண்டோஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வுட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சேஞ்ச் ஆகும் மேக்ஸிமம். ஏன்னா இப்போ வெயில் காலம்னா நமக்கு நல்லா ஷ்ரிங்க் ஆகும். அதே மாதிரி மழை காலம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லா விரியும் சொல்லுவாங்க.
அதனால அந்த டயத்துல நமக்கு நல்லா டோர்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம யூபிவிசிங்கிறனால கம்ப்ளீட்டா நமக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. லைஃப்லாம் அது பாட்டில் அப்படியே இருக்கும். உங்களுக்கு தண்ணி வரதோ அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜஸுமே வராது. ஏதாவது நமக்கு டேமேஜ் இருந்தால் ஈஸியாவே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு யூபிஎஸ்சி கொடுத்தது இல்லாமல் இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்கும். ஃபுல்லாகவே ஃப்ரேம் அடிச்சு இதுக்குன்னே தனித்தனியான இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒவ்வொரு லாக் செட்டோட நமக்கு தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு டோருக்கே நீங்கள் வென்டிலேஷன் அதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். மஸ்கிட்டோலேருந்து எந்த ஒரு இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது நமக்கு. இது வந்து ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் தான். நமக்கு ஹால்லே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தனியாக நம்ம யூனிட் அப்படியே நம்ம தனியாகவே ஸ்பேஸ் ஒதுக்கியாச்சு. இந்த ஸ்பேஸ் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாராளமாக நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் போதுமானது. இதில் காட்டி நம்ம இங்கே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே நெக்ஸ்ட் போறது மாஸ்டர் பெட்ரூம். டோர் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெடிமேட் டோர்ஸ். இது எல்லாமே வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரியான கலர்லயுமே இந்த டோரை நம்ம கொடுத்துருக்கோம். நல்லா பார்க்கறதுக்கே நமக்கு நல்லா இருக்கு. நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் அதோட சைஸ் நீங்க பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு 14x11 அப்படிங்கிற சைஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம். நீங்க உங்களுக்கு ஃபுல்லா நீங்க வீட்டுல ஒன்ஸ் விசிட் வந்து நீங்க பாப்பீங்கல்ல, நீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்போம், ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். அந்த நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு இந்த வீடை பார்க்கணும்னு கால் பண்ணுங்க. நீங்க ஒன்ஸ் விசிட் வரப்ப பாருங்க நம்ம சொல்ற விஷயம் எவ்வளவு இதா இருக்குன்ட்டு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு நமக்கு இந்த பெட்ரூம். ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஹால் சைஸோட அதிகமான ஹால், அவ்வளவு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் நம்ம கொடுத்துருக்காது. அதே மாதிரி இதுல உட் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம லாஃப்ட் ஏரியாவுக்கு கம்ப்ளீட்டா உட் ஒர்க் பண்ணிட்டோம். கபோர்ட் ஏரியாவுக்கு நம்ம பண்ணல. ஏன்னா நமக்கு யாரும் வரவங்க அவங்க டேஸ்ட்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம அதனால பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு வார்ட்ரோப் செட் எதுவும் வைக்கிறதுனால தாராளமா இதுல வச்சுக்கலாம். இந்த வீட்டுல நீங்க முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதுல என்னன்னா இந்த டோர் பாத்துருக்கீங்களா, இது கம்ப்ளீட்டாவே ஒரு யூபிவிசி டோர். இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீடு வீட்டுமனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேரா அப்ரூவலோடு இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3 phase இபி லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சிகேபி அவென்யூ. அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் 1849 ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீட்டுமனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எதுக்குன்னா வாங்க காட்டுறடி. அதாவது நீங்க இது எடுக்க முடியுமானால நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்டோரேஜை வந்து ஒரு வீட்டுல நம்ம வந்து எவ்வளவு தூரம் யூட்டிலைஸ் பண்ணலாம், ஒவ்வொரு இடத்தையும் நம்ம எவ்வளவு தூரம் யூட்டிலைஸ் பண்றாங்கிறதுக்கு இந்த வீடு ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்டார்ஸ் ஏரியாவை அப்படியே செப்பரேட்டா நம்ம பிரிச்சு அது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஏரியாவை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா அதை கொடுத்துட்டோம். உங்களுக்கு ஸ்டோர் ரூம் ஏரியா மட்டும் இல்லாம யூபிவிசிக்கும் தாராளமான ப்ரொவிஷன் இதுல இருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி இதுலயுமே ஒரு விண்டோ நமக்கு கம்ப்ளீட்டா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ வென்டிலேஷன் கண்டி கொடுத்து இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து எவ்வளவு அழகா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா நார்மலா பாத்தீங்கன்னா இது அப்படியே அவுட் சைட்ல இருக்கும், யூபிஎஸ்சி நம்ம தனியா கொடுத்துருப்போம், அந்த மாதிரி இருக்கும். இப்ப யூபிஎஸ் ப்ரொவிஷன், யூபிஎஸ் எல்லாம் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அடியில இருக்கும், வெளியில இருக்கும், இல்ல அந்த மாதிரி மழை எதுவும் வந்துச்சுன்னா தண்ணி எதுவும் ஆகுமா அந்த மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கும், இல்ல லாஃப்ட் ஏரியால இருக்கும். நமக்கு ஏதாவது ஒருனா கூட ஏதாவது நம்ம டிஸ்டில்டு வாட்டர் மாத்திரனா கூட நம்ம மேல ஏறி போய் தான் மாத்திர மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, அது ரூமும் நம்ம அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம யூபிஎஸ்சி நம்ம ப்ரொவைட் பண்ணி அதுக்கு உண்டான எதுனாலும் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாத்ரூம், நீங்க பாத்ரூம் பாருங்க. இது வந்து நம்ம பிவிசி டோர்ல பண்ணல, இதுவுமே கம்ப்ளீட்டா உட்டோர்ல தான் பண்ணிருக்கு. இப்போ உள்ளது எல்லாமே மேக்ஸிமம் பிவிசில பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது ஃபுல்லா உட்டுல பண்ணிருக்கோம். வாட்டர் ப்ரூஃபிங் டோர் தான் இது எல்லாமே. நீங்க பாத்ரூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11x5 அப்படிங்கிற சைஸ் ஒரு லென்த்தான பாத்ரூம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா ரெண்டுமே நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அதுக்குண்டான இது வந்து செப்பரேட்டா கொடுத்துரும். அதே மாதிரி பாத் ஏரியா நமக்கு செப்பரேட்டா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம வெஸ்டர்ன் கிளாஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காது. இது வந்து நம்ம ஃப்ளோர் மவுண்டா கொடுக்கல, இது வந்து கம்ப்ளீட்டா வால் மவுண்டா கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு அடியில வந்து தண்ணி நிக்கிறதோ ஏதாவது டஸ்ட் அடையிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இந்த இதுல நமக்கு வராது. நம்ம எதுனால நீட்டா இதுல கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிளஸ் டேங்க் தனியா கொடுத்தாச்சு, அதுக்கு நமக்கு வால் மிக்சர் நம்ம தனியா கொடுத்துருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ்ல பண்ணிருக்கோம். அப்படின்னா நீங்க பாருங்க வாஷ் பேஷனே நமக்கு எவ்வளவு ஒரு இதான வாஷ் பேஷன் பாருங்க, ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து பாத் ஏரியா அப்படியே நமக்கு தனியா செப்பரேட் ஆயிடுச்சு. பாத் ஏரியா பாத்தீங்கன்னா நமக்கு வால் மிக்சர் டேப் தனியா கொடுத்துருவோம். இதுவும் எல்லாமே ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு கெய்சர் ப்ரொவிஷன் இதுல கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாட் வாட்டர் தனியா, கோல்டு வாட்டர் தனியா, ஷவருக்கு தனியா, அதே மாதிரி நம்ம டேப்புக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்புக்கு உண்டான பைப்ஸ் நம்ம தனித்தனியா கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு தண்ணி பாத்தீங்கன்னா இதுல செப்பரேட்டா வரும். டைல்ஸும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான அப்படியே ஒரு டைல்ஸ்ல 7 feet வரைக்கும் தாராளமா கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் டைல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்டி ஸ்கேட் தான்.
நமக்கு ஒண்ணுக்கு ஒன்று சைஸ்ல வந்து ஆன்டி ஸ்கிட் போட்டிருக்கோம். நம்ம எதுவுமே வலிக்கு இழுக்கி விழுறது தண்ணி எவ்வளவுதானாலும் நமக்கு அவ்வளவு நீட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம குளிக்கிறப்ப இந்த சோப்போட இது வர்றது, அந்த மாதிரி சோப்போட ஃபோமோ இந்த நம்ம ஷாம்போட ஃபோமோ எதுவுமே வந்து நமக்கு டைல்ஸ்ல ஒட்டாது, உடனே நமக்கு வாஷ் பண்றப்ப கிளீனா வந்துடும். அதுல அடுத்து நீங்க இதை பார்த்த மாதிரி செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். அது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா அது ஃபுட் லாம்ப்னு சொல்லுவாங்க. நைட் டயத்துல நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நைட் டயத்துல வரப்ப நமக்கு பெட் எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு இடிச்சிக்காம இருக்கிறதுக்காண்டி அந்த ஃபுட் லாம்ப் யூஸ் ஆகும் நமக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு காமன் பாத்ரூம். இது நம்ம செகண்டரி பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி காமன் பாத்ரூம் இங்க லெஃப்ட் சைட்ல கொடுத்துருவோம் நம்ம. இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 10க்கு 5ங்கிற சைஸ். இதுவுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாவே லாஃப்ட் ஏரியாவை கொடுத்தனால இது லோ ரூஃபா நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே வெஸ்டர்ன் கிளாஸ் வித் வால் மவுண்ட்ல தான் நம்ம இதுலயும் கம்ப்ளீட்டா பண்ணியிருக்காது. இது வந்து காமன் பாத்ரூமா இருந்தாலும் கூட நம்ம அங்க என்னென்ன பண்ணிருக்கோமோ, நம்ம கெய்சரா இருக்கட்டும், நம்ம வால் மிக்சர் டாப்பா இருக்கட்டும், ஷவர் டூமா இருக்கட்டும், கிளாஸடா இருக்கட்டும், நமக்கு வாஷ் பேசனா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஜாகுவார் படிக்ஸ் தான் பட்டது. அதே மாதிரி டைல்ஸ் வரும் பாத்தீங்கன்னா 7 feet வரைக்கும் எல்லாமே பிராண்டட் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்குது. இந்த ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரியான தண்ணி டைல்ஸ். அதே மாதிரி இந்த டோருமே நமக்கு வந்து வுட் டோர் தான், வாட்டர் ப்ரூஃபிங் வுட் டோர் தான் நம்ம இதுலயுமே கொடுத்துருக்காது. இது நம்ம வந்து இந்த ஹால் ஏரியாவையும் நம்ம பெட்ரூம் ஏரியா இப்போ இந்த யூசேஜ் ஏரியாவை செப்பரேட் பண்றதுக்கு இந்த டோர் பிட் அப்படியே நம்ம ஃபுல்லா இந்த டைல்ஸ்ல வந்து வேரியேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே நமக்கு ஃபுட் லாம்ப் கொடுத்துருக்கோம். அடுத்த செகண்ட் பெட்ரூம்லையும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு ரெடிமேட் டோர் தான் நம்ம இங்கேயும் ப்ரொவைட் பண்ணிருக்குது. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 12க்கு 11 அப்படிங்கிற சைஸ். இதுலயுமே நம்ம கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம வுட்ல எங்கேயுமே கொடுக்கல, யூபிஎஸ்ல கொடுத்து அதுக்கேற்ற மஸ்கிட்டோ நெட் நம்ம ஃபுல்லா வால் வச்சு உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன் நம்ம தனியா கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்கோம். லாஃப்ட் ஏரியா வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நமக்கு கபோர்ட் ஏரியா இங்கேயுமே நம்ம ஓப்பனா தான் விட்டுருக்கோம். நமக்கு வாட்டர் திங்ஸ் எது வைக்கணும்னாலும் இதுல தாராளமா வச்சுக்கலாம். இந்த ரூமுக்கும் நம்ம தனியா ஃபுட்லாம் கொடுத்துருக்கோம் தனியாவே நமக்கு. அடுத்து வந்து நம்ம முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே பார்க்க வேண்டியது கிச்சன் ஏரியா. நம்ம கிச்சன் பாத்தீங்களா, கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 16க்கு 12 அப்படிங்கிற சைஸ். ஆக்சுவலா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு ஹால் சைஸோட கிட்டத்தட்ட நமக்கு பெருசா இருக்குது. ஏன்னா இது ஒரு கிச்சன் பிளஸ் டைனிங். இந்த ஏரியா வந்து நம்ம டைனிங் ஏரியாவை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற நமக்கு இங்கேயும் நம்ம விண்டோ ப்ரொவிஷன் தாராளமா கொடுத்துருக்கோம். அது இல்லாம நமக்கு இது ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வுட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது மாடலர் கிச்சன் தான் நமக்கு. இது ஃபுல்லாவே டாப், நம்மளோட ஒர்க் டேபிள் டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரானைட்ல கொடுத்தது. அதுக்கேற்ற பீடிங்ஸே நம்ம கம்ப்ளீட்டா இதை ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு எதுவுமே ஸ்பில் ஆகாதுங்கிட்டு. இது வந்து ஃபினிஷ் பண்ணாம இருக்கு. நமக்கு இந்த ஒரு 10% ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கேஸ் கொண்டாடணும். ஈஸ்ட் பேசிங் பார்த்து தான் நம்ம சமைக்கிற மாதிரி வச்சிருக்கோம். நம்ம கொடுத்தாச்சு. அதே மாதிரி கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மிக்சி வைக்கிறதோ இல்ல கிரைண்டர், டேபிள் டாப் கிரைண்டர் வைக்கிறதோ அதுக்குண்டான ஸ்பேஸ் நம்ம தனியாவே கொடுத்துட்டோம் உங்களுக்கு. அதே மாதிரி சிங்க் நீங்க பாருங்க, எல்லாமே ஒரு 2க்கு 2 சிங்க் அந்த மாதிரி தான் வரும் இருக்கு. வெளியில போட்டிருக்க போருக்கான ப்ரொவிஷன் நம்ம கிச்சன்ல இருக்கு. இந்த இடத்துல நமக்கு தனியா பாக்ஸாவே வந்தது நமக்கு இது ஃபுல்லா உங்களுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து ஃப்ரிட்ஜ் ஏரியாவுக்காண்டி இந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு ஏற்ற 25 ஆம்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காது. அதே மாதிரி இதுலயும் நமக்கு லாஃப்ட் ஏரியா ஃபுல்லாவே நம்ம வுட் ஒர்க் பண்ணியாச்சு. இந்த கபோர்ட் ஏரியா நம்ம ஸ்டோர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு தாராளமா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் டோரும் ரெடிமேட் டோர்ல பண்ணதுதான். அதே மாதிரி நம்மளோட இதுவும் பாத்தீங்கன்னா சேஃப்டி கேட் எல்லாமே எம்எஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு வெளியில வந்து ஸ்பேஸ் பாருங்க, தாராளமா ஒரு 4 feet வரும் நமக்கு. இந்த லென்த் ஃபுல்லாவே நமக்கு ஆக்குபை பண்ணலாம். வீடை சுத்தி எல்லா சைடுமே நமக்கு நடக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் தாராளமா இருக்கு. நமக்கு இங்க வந்து சம்பும் போர் ப்ரொவிஷன் நமக்கு இங்க வெளியில கொடுத்துருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா இங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு தாராளமா இருக்கு. அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எதுவும் வைக்கணும்னா நம்ம தாராளமா இங்க வச்சுக்கலாம். மழை டைம் இருந்தாலும் நமக்கு சன்சைட் இருக்கனால அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. சம்புக்கு தனியான ப்ரொவிஷன் இருக்கு, போருக்கு தனியான இருக்கு, டேப்புக்கும் நமக்கு இங்க தனித்தனி ப்ரொவிஷன் இருக்கு. நமக்கு ஒரு நல்ல வாக்கிங் ஸ்பேஸ் அந்த சைட்லயும் இருக்கும், இந்த சைட்லயும் நமக்கு இருக்கும். வீட்டுக்கு 4 சைட்லயுமே நமக்கு தாராளமான வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கு. அந்த மாதிரியான அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம வீடு. அதான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு 1650, பில்டப் பாத்தீங்கன்னா 1350 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். இதோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1C சொல்றாங்க. இது வந்து நமக்கு பிக்சர் பிரைஸ் இல்ல, நெகோஷியபிள் பிரைஸும் கூட தான் நமக்கு. இந்த வீடை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஸ்டாஸ் ஏரியால மேல என்னென்ன கொடுத்துருக்காங்க அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். அதனால நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஏரி போற ஸ்பேஸ் வந்து நமக்கு அவ்வளவு தூரம் நல்ல ஸ்பேஷியஸா தெரியும் நமக்கு வால்ல இருக்கனால. இந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மேலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டிக்கு வந்து இங்கே நம்ம எம்எஸ்ல கம்ப்ளீட்டான டோர் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் கூட தாராளமா நம்ம ஏத்துற அளவுக்கான ஸ்ட்ரக்சரல் ஒர்க்லாம் நம்ம கொடுத்துருக்காது. கம்ப்ளீட்டா பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1650, பில்டப் பாத்தீங்கன்னா 1350. சுத்தி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு ரெசிடென்ஷியல் இருக்க ஏரியான்ட்டு. ஏன்னா திருச்சியில ஒன் ஆஃப் த மெயினான ஏரியானா நம்ம திருச்சி வாசன்வேலி வந்து அவ்வளவு முக்கியமான ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அவ்வளவு ரெசிடென்ஷியல் இருக்கு இந்த ஏரியால.
இந்த வீடை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே அப்டேட் எல்லாமே அதில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.